நான் தான் உங்களோட ஏபி. மங்கி பாக்ஸ் கம்பேக் அப்படின்றது தான் சொல்லணும். திடீர்னு WHO வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குளோபல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி திரும்பி இந்த மங்கி பாக்ஸ் வந்து கம்பேக் ஆகிடுச்சுப்பா அப்படின்றது சொல்லி ஒரு போன வாரம் காங்கோவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 பேருக்கு வந்துட்டு இந்த மங்கி பாக்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால இதை தெரிஞ்சுக்கிட்ட WHO இது குளோபல் எமர்ஜென்சியாக வந்துட்டு டிக்ளேர் பண்ணுங்கள் உடனே எல்லா நாட்டிலையுமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அவேர்னஸ்க்காக கொடுத்துருக்காங்க WHO. ஸோ இந்த ஒரு மங்கி பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வருது, அது மட்டும் இல்லாமல் இது எப்படி மற்றவங்களுக்கு பரவ ஆரம்பிக்குது அப்படின்றது பல விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆப்வியஸ்லி நம்ம ஊர் சேனலில் இந்த ஒரு மங்கி பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பரவுது அப்படின்றது சொல்லி யாருமே பெருசாக பேசலை. பட் ஆப்வியஸ்லி நம்ம ஊரில் அந்த மாதிரி இன்னும் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலை. பட் இந்த காங்கோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துல தொடங்கிடுச்சு அப்படின்றது தான். பட் இந்த ஒரு வீடியோ முழுக்க வந்துட்டு உங்களை வந்துட்டு பயமுறுத்துறதுக்கான ஒரு வீடியோன்றது கண்டிப்பாக இல்லை. இந்த ஒரு வீடியோ டெஃபினட்டாக உங்களோட அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, WHO இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நம்ம ஊரில் இன்னும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி எங்கேயுமே வந்துட்டு டிடெக்ட் பண்ணப்படலை அப்படின்றது ஒரு விஷயம் முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன விஷயன்றது தெரிஞ்சுப்போம், அதுலேருந்து நம்ம ஒரு எச்சரிக்கையாக இருப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே நான் உங்ககிட்ட சொல்ல வருதும். ஸோ வாங்க இந்த மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு குரங்கு அம்மை பற்றியான ஒரு ஹிஸ்ட்ரியுமே பார்த்துலாம். அதே போல் இது என்ன மாதிரி சிம்டம்ஸுமே கொடுக்குது, அதே போல் இது எப்படி பரவுது அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஒரு 10 நிமிஷத்தில் வழக்கம் போல் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் உலகத்தில் நடக்கிற பல முக்கியமான ஒரு அவேர்னஸான பல விஷயங்களை நீங்கள் எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த சேனல் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு டிசீஸ் வந்துட்டு ஏதோ புது நோய் அப்படின்றதுலாம் நினைக்காதீங்க. இது ஆல்ரெடியே வந்துட்டு நம்ம உலகத்தில் இருக்கிற ஒரு நோய் தான். இது திரும்பியும் வந்துட்டு ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு அப்படின்றது ஒரு முதல் விஷயமா தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு மங்கி பாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ கரண்ட் சிச்சுவேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு உலகத்தில் முதல்ல கண்டுபிடிச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மங்கி பாக்ஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் 1950 வந்துட்டு குரங்குகளை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற ரிசர்ச்சர்ஸ். ஸோ அங்கே இருக்கிற குரங்குகளுக்கு வந்துட்டு சில வித்தியாசமான ஒரு டிசீஸ் பரவலாம். இது முதல்ல இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்துட்டு குரங்கு கிட்ட இருந்து ரிசர்ச்சர்ஸ் பார்த்ததுனால இதை மங்கி பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு 1950s சரி இது முதல்ல குரங்கு கிட்ட மட்டும்தான் இருக்கா, இது மனுஷங்களுக்கும் பரவத்துக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அதே குரங்குகளை வச்சு சில ரிசர்ச் வந்துட்டு இன்னும் வேற ஒரு ரிசல்ட் வந்துட்டு ரிசர்ச்சர்ஸ்க்கு கிடைச்சது. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு மங்கி பாக்ஸ் வந்துட்டு குரங்கு கிட்ட இருந்து எவால்வ் ஆகுடன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அணில், அதுக்கப்புறமா பெருச்சாளி, எலி, ஸோ இந்த மாதிரி இருக்க விலங்கு கிட்ட இருந்து தான் வந்துட்டு இது குரங்கு கிட்ட பரவி இருக்கு. ஸோ குரங்கு கிட்ட பரவுறதுனால இப்போ நம்ம மனுஷங்களுக்கு தெரிஞ்சதுனால இது மங்கி பாக்ஸ் அப்படின்றது இன்னும் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு டிசீஸ் உலகத்துக்கு 1950s வந்துட்டு டென்மார்க்கில் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அத்தோட முடிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணால் திரும்பியும் 2022 இதே போல் மங்கி பாக்ஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்துட்டு யூரோப் கண்ட்ரி ஃபுல்லாகவே வந்துட்டு பயங்கரமாக பரவ ஆரம்பிக்குது. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி இது மங்கி பாக்ஸ் அப்படின்றது ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம், திரும்பியும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு 2022. ஸோ அப்போ இருந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2022 கிட்டத்தட்ட 11 கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இந்த ஒரு மங்கி பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகப்பட்டிருக்கு. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், யூகேல இருக்கிற பல இடங்களில், அப்புறம் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்படுற பல முக்கியமான பெரிய இடங்களில் வந்துட்டு இந்த ஒரு மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிசீஸ் வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை வந்துட்டு இதை எப்படி சமாளிக்கலாம், இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி 2022 ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா, இந்த ஒரு மங்கி பாக்ஸ் அப்படின்னு வந்துடுச்சுன்னா இது முதல்ல அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் எங்கன்னா, நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கண்டாக சொல்லப்படுற அந்த ஒரு போர்ஸ்ன்றது வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்துடுச்சுன்னா கிட்டத்தட்ட 2 வாரத்துலேருந்து 4 வாரம் வரைக்கும் இந்த ஒரு மங்கி பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதோட டெத் ரேட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 6% ஆஃப் டெத் ரேட்ஸ் தான் அப்படின்றது சொல்கிறாங்க. இது கொரோனா அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு வியாதிலாம் கிடையாது, டிசீஸ்லாம் கிடையாது. இந்த ஒரு டிசீஸை வந்துட்டு சமாளிக்கக்கூடிய ஒரு வேக்சினேஷன் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்மால் பாக்ஸ்க்கு போட்டுவோம்ல,
அம்மை நோய்க்கு போகிற ஒரு வேக்சினேஷன் இருக்குது. அதே வேக்சினேஷன் இந்த ஒரு மங்கி பாக்ஸுக்குமே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி 2022 இந்த மங்கி பாக்ஸுக்கு வந்த எல்லாருக்குமே வேக்சினேஷன் வந்துட்டு இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு போகிற வேக்சினேஷன் தான் பயன்படுத்தி இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போதைக்கு 2022 இது யாருக்கெல்லாம் அதிகமாக வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் மக்களுக்கு இது அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தோன்னா கே மென்னுக்கு, அதாவது ஓரின சேர்க்கை சொல்லப்படுற ஆண்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு மங்கி பாக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பரவக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 100கணக்கான பேர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா அதில் மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் வந்துட்டு இந்த கே மென்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இந்த மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கட் பண்ண அடுத்த 2 வருஷம் 2024 வந்துட்டு போன வாரம் WHO ஒரு திடீர்னு ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க குளோபல் எமர்ஜென்சின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி மங்கி பாக்ஸ் வந்து திரும்பியும் கம்பேக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. இது எங்கே திரும்பியும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அதே ஆப்பிரிக்காவில் இருக்கிற காங்கோன்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 3 பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மங்கி பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் திரும்பியும் வந்துருக்கு அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து அடுத்தடுத்த நாடுகளுக்கு பரவுறதுக்குள்ளே வந்துட்டு WHO வந்துட்டு இந்த ஒரு குளோபல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது வரதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி கொரோனாவில் அவங்க பயங்கரமான அடி வாங்கியிருக்காங்க WHO. ஸோ அதனால் வேறு எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு புது நோய் வந்துடுச்சுனாலே முதல் ஆளாக வந்துட்டு WHO வந்துட்டு இதை டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ அதே போல் தான் இதுவுமே மங்கி பாக்ஸுமே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் நேற்று வரைக்கும் சவுதி அரேபியாவில் ஒரு 2 பேருக்கு வந்துட்டு மங்கி பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது. பட் இது பயப்படக்கூடிய ஒரு விஷயம்ன்றது கிடையாதுங்க. இதுக்கு வேக்சினேஷன் அப்படின்னு சொல்ல போகிற இந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷனே நம்ம வந்து இதுக்கு 2022 பயன்படுத்தி இருக்கும். ஸோ திரும்பியும் வந்துட்டு வந்ததுன்னா அதே வேக்சினேஷனை போட்டு சரியாகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா 2 வாரத்துலேருந்து 4 வாரம் வரைக்கும் அதுவே சரியாயிடும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. பட் என்னன்னா அந்த ஒரு மங்கி பாக்ஸ் வந்தால் அந்த ஒரு ஸ்கேர் மார்க்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் பர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் ஜிசிசி வரைக்கும் வந்துடுச்சு, அதாவது சவுதி அரேபியா வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் பாகிஸ்தான் அப்படி இப்படின்றது இன்னும் பக்கத்து நாடுகளில் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இந்தியாவில் வரத்துக்கு ரொம்பவே கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் உலகத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. திரும்பியும் சொல்கிறேன், இந்த ஒரு வீடியோ ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோவாக மட்டும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் வந்துட்டு இந்த துபாய், சவுதி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் இந்த விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மங்கி பாக்ஸுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஒரு மங்கி பாக்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூட்டிட்டு கிளம்புறேன். அண்ட் தென் பை பை ஏபி.